शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्माः ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। फर्स्ट मंत्र அந்த क्वेश्चन मंत्र நம்ம பார்க்கலாம் இப்போ। ஓம் केनेशितं पतति प्रेषितं मनः केन प्राणः प्रथमः प्रैतियुक्तः केनेशितां वाचमिमां वदन्ति चक्षुश्रोत्रं कौ देवो युनक्ति। So this is the first question. Student வந்து கேக்குறார், இதுக்கான மீனிங் வந்து ஜஸ்ட் ஜெனரல் மீனிங் மட்டும் இப்ப பார்க்கலாம். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ, யாருடைய சங்கல்பத்தால் யாருடைய உந்துதலால் அனுப்பப்பட்டு மனது தன் விஷயங்களை அடைகிறது, விஷயத்தை குறித்து செல்கிறது. willed by whom or prompted by in whose presence the mind lands upon objects. தான் வந்து அவர் கேட்கிற முதல் கேள்வி. ஸ்டூடெண்ட் இஸ் ஆஸ்கிங். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து கேன பிராணஹ பிரதமஹ பிரைத்தி யுக்தஹ, யாருடன் சேர்ந்து கொண்டு, யுக்தஹ யாருடன் சேர்ந்து கொண்டு, முக்கிய பிராணன். முக்கிய பிராணன் மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் விச் மற்ற இந்திரியங்களும் எதனால வந்து ஃபங்க்ஷன் ஆகுதோ, இந்த ஹோல் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த முக்கிய பிராணன் தனது வியாபாரத்தை காரியத்தை செய்கிறது. யாருடன் சேர்ந்து கொண்டு? வியாபாரம் மீன்ஸ் ஆக்டிவிட்டி, வியாபாரத்தை காரியத்தை செய்கிறது. யுனைடெட் வித் ஹூம் does the breath go in and out? ஊர்துவம் கச்சதி. கேனேஷிதாம் வாச்சம் இமாம் வதந்தி, யாருடைய இச்சையினால் உந்தப்பட்டு லௌகிகர்கள் ஜனாகா இந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த சென்டென்ஸ்ல ஜனாகா இல்ல, நம்ம சப்ளை பண்றோம். willed by whom do people speak these words? சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் கவு தேவஹ யுனஸ்தி, எந்த தேவன் கண்ணையும் காதையும் தனது விஷயத்தில் ஏவுகிறார், உந்துகிறார். which effulgent being unites the eyes and ears with its function? This is a question by the Shishya. The next mantra is the answer given by the Guru. என்ன சொல்றாரு? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத் வாச்சோஹ வாச்சம் சௌ பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சக்ஷுஹு அதிமுச்ய தீராஹ பிரேத்ய அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி. நான் உங்களுக்காக பிரிச்சு சொல்லியிருக்கேன், இப்போ நான் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनोयत्
मनसो मनोयत् वाचोह वाचं वाचोह वाचं सौ प्राणस्य प्राणः सौ प्राणस्य प्राणः प्राणस्य प्राणः प्राणस्य प्राणः அங்க யாக்கு அப்புறம் பிரா வந்து கான்ஜென்ட் கான்சனன்ட், அங்க ஒரு இப்பு எக்ஸ்ட்ரா வரும். சௌ ஊக்கு அப்புறமும் இப்பு வரும். சௌ பிராணஸ்ய பிராணஹ सौ प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुः चक्षुषः अतिमुच्य धीराः अधिमुच्य धीराः अति சொல்லக்கூடாது, अतिमुच्य धीराः अतिमुच्य धीराः प्रेत्य अस्मात् लोकात् अमृता भवन्ति. சேர்த்து சொல்ல போறேன். லாஸ்ட் प्रेत्य अस्मात् लोकात् अमृता भवन्ति. अमृता भवन्ति. சந்தி இருக்கு, அந்த சந்தி இருக்கிறதுனால அஸ்மாத் லோகாத்துங்கிறது இத்து வந்து இல்லைனாருது. அதெல்லாம் நீங்க சரண் கிட்ட அவரோட கிளாஸ்ல கேட்டுக்கலாம். ஓகே, கேள்வி கேட்கறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கிடைச்சிட்டு நீங்க கேட்கலாம். சரி, இந்த மந்திரத்துல குரு இந்த ஒரே மந்திரத்துல இஸ் கிவிங் அ சங்கேப உத்தர ஃபார் த ஃபர்ஸ்ட் क्वेश्चन தி ஸ்டூடெண்ட் ஆஸ்க். ஒரே மந்திரத்துல ஆக்சுவலி கேனோபனிஷதே முடிச்சிடலாம், ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வர்ற மந்திரம் எல்லாம் இந்த மந்திரத்தை அப்படியே விஸ்தாரமா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறது. ரொம்ப அழகா வந்து ஊட்டி விடுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து அவர் எடுத்து சொல்லுவார் குரு சிஷ்யனுக்கு. பட் இது ரொம்ப ஒரு இந்த மந்திரத்தையே நம்ம விஸ்தாரமா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். சிஷ்யனுடைய கேள்வி என்ன? சக்ஷுர் ஸ்ரோத்ரம் கவு தேவஹ யுனக்தி, impelled by which deva the eyes and ears connect with their respective objects. எப்படி வந்து அது போய் தன்னுடைய விஷயங்களை அடைகிறது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு குரு கொடுக்குற ஆன்சர் என்ன? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோஹ வாச்சோஹ வாச்சம் பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷு அதிமுச்சிய தீராக அப்படின்னு ஆன்சர் கொடுக்கிறாரு. இந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்ரோத்ரஸ்ய ஓகே மனஹ வாச்சஹ வாச்சஹ பிராணஸ்ய சக்ஷுஷஹ இதெல்லாம் 6th கேஸ்ல இருக்கு, ஷஷ்டி விபக்தி. ஸ்ரோத்ரம் மனஹ வாச்சம் பிராணஹ சக்ஷுஹு இதெல்லாம் வந்து பிரதமா விபக்தியில இருக்கு. ஓகே, நீங்க கொஞ்சம் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சதால உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன். இந்த 6th கேஸ்ல இருக்கு இல்லையா ஷஷ்டி விபக்தியில, இந்த ஷஷ்டி விபக்தியில இருக்கிறது எல்லாமே வந்து அசாதாரணம். போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் சாதாரண அசாதாரண அப்படிங்கிறது. அசாதாரணங்கிறது that which is unique, which is special, which is not common and which is not always present. எப்பவுமே அது வந்து இருக்கிறது இல்லை, அது எப்பவாவது இருக்கிறது, ஸ்பெஷலா இருக்கிறது. சாதாரண அப்படிங்கிறது காமன், எப்பவுமே இருக்கிறது, which is always present. அதுக்குதான் போன தடவை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பாயசம் எப்படி இருந்தது அப்படின்னா சாதாரணமா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெஷலா இருந்தது. இந்த ஸ்பெஷலே நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னா எப்பவுமே நல்லா இருக்கும், இந்த தடவை அதை விட பிரமாதமா இருக்கு, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, இட்ஸ் வெரி நைஸ், சாதாரணம். இல்லைன்னா எப்பவுமே சகிக்காது, இந்த தடவை ரொம்ப விசேஷமா சகிக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது பாயசத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், மற்றதுக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. அசாதாரணம் மீன்ஸ் ஸ்பெஷல், அசாதாரணமா பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றோம். ஸோ இது விவகாரத்துல இருக்கிறது தான் ஸ்பெஷல். இந்த பாஹ்ய கரணங்கள் எல்லாமே அசாதாரணம். இயர்ஸ், ஐஸ், இதுக்குதான் நம்ம பிரதாரண்யக்க கதை கூட நம்ம போன தடவை பார்த்தோம். ஒவ்வொரு இந்திரியமா வந்து போனப்புறம் திரும்பி வரும்போது மற்ற இந்திரியங்கள்லாம் ஜம்முன்னு இருக்கிறத பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு.
ஒரு இந்திரியம் இல்லாட்டாலும் மற்ற இந்திரியங்களால இருக்க முடியும். இட் நீட் நாட் பி பிரசன்ட் ஆல் த டைம், ஸ்டில் எவ்ரிதிங் இஸ் ஃபங்க்ஷன். அது வந்து அசாதாரணம். அந்தக்கரணம் அது பாஹ்ய கரணம், அந்தக்கரணம் வந்து சாதாரண என்ன பார்த்தோம், இட் ஹாஸ் டு பி பிரசன்ட் ஆல் த டைம். ஏன்னா அந்தக்கரணம் இல்லாமல் இந்திரியங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கிற அந்த பர்செப்ஷன் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். த டேட்டா ஹேஸ் டு பி கன்வெர்டட். அதுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சாதாரண அப்படிங்கிற அந்த மனசு வந்து எப்பவுமே இருந்தாதான் என்னால வந்து ஸ்பர்ஷம் தெரியும், ரூபம் தெரியும், கந்தம் தெரியும், ரசம் தெரியும், ருச்சி தெரியும். இதெல்லாம் தெரியணும்னா மைண்ட் ஹேஸ் டு பி தேர். மனசோட பேக்கப் இல்லாம விவகாரமே இட்ஸ் நாட் பாசிபிள். விவகாரம் இஸ் டே டு டே டிரான்சாக்ஷன் இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் மைண்ட் அப்படின்னா அது அகங்காரமும் சேர்ந்தது. அகங்காரா அப்படிங்கிறது நான் என்கின்ற எண்ணம். இந்த நான் என்கின்ற எண்ணம் மனதோட சேர்ந்தது. நான் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆல்வேஸ் ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித் சம்திங். ஸோ அந்த நான் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவாலிட்டி, நான் சுவன்சோ, நான் இப்படி நான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நான் இட் இஸ் இன் த மைண்ட். தட் இஸ் வை இன் டீப் ஸ்லீப், நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல வந்து பர்செப்ஷனும் இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்திரிய மைண்ட் இஸ் நாட் அவைலபிள். அண்ட் சின்ஸ் த மைண்ட் இஸ் நாட் அவைலபிள், அகங்காரமும் இல்லை. அகங்காரம் இல்லாமல் நான் என்கின்ற எண்ணமும் வந்து ஆழ்ந்த தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல, அரகுர ஸ்லீப் இல்ல, டீப் ஸ்லீப்ல இட் இஸ் நாட் பிரசன்ட். இப்போ இந்த மந்திரத்துல குரு என்ன சொல்றார், த தேவகா, சிஷ்யன் கேட்கிறார் இல்லையா, கவு தேவகா யுனக்தி. த தேவகா யாருன்னு கேட்டதுக்கு அவர் டைரக்டா ஆன்சர் சொல்லல. வாட் he is saying is, who is that deva அப்படின்னா, ear of the ear, mind of the mind, eye of the eye அப்படின்னு ஆன்சர் சொல்றார். அதுதான் அவருடைய உத்தரம். மைண்ட் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன தெரியுது, போன தடவை என்ன பார்த்தோம், மைண்ட் வந்து சாதாரணம், இட் ஹேஸ் டு பி தேர் ஆல் த டைம் ஃபார் பர்செப்ஷன். ஸோ அது கேட்கறச்சே மைண்டு தான் வந்து எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ மைண்டுக்கும் ஒரு மைண்ட் இருக்கு, மைண்டோட மைண்டுக்கு ஒரு மைண்ட் இல்லை, மைண்டோட மைண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ மைண்ட் வந்து அசாதாரணம் ஆயிடுறது. அதனாலதான் அந்த ஷஷ்டி விபக்தியில வருவாங்க, இட் கம்ஸ் அலாங் வித் த அதர் இந்திரியா. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வருது. மைண்டுக்கும் மைண்டுன்னு சொல்லும்போது மைண்ட் வந்து இந்த இடத்துல அசாதாரணம் ஆயிடுச்சு. அதுக்கு சாதாரண அந்த ஸ்டேட்டஸ் வந்து போயிட்டு இட் ஆல்சோ பிகம்ஸ் சாதாரணம். சாரி, இட் ஆல்சோ பிகம்ஸ் அசாதாரணம். ஸோ அப்படின்னா மைண்ட் இஸ் ஆல்சோ நாட் பிரசன்ட் ஆல் த டைம். பிகாஸ் நம்ம பார்த்தோம், இப்போதான் தூக்கத்துக்கு போயிட்டோம்னா மைண்ட் அவைலபிளா இல்லை, ஆனாலும் நான் எழுந்துக்கிறேன்ல. ஸோ த மைண்ட் நீட் நாட் பி தேர் ஆல் த டைம், பட் ஸ்டில் ஐ ஆம் தேர் அப்படிங்கிறதா இதுல விவக்ஷா. பட் அது இன்னும் குரு வந்து எக்ஸ்பிளிசிட்டா அதை இன்னும் சொல்லலை. ஸோ மனசுக்கு மனசா இருக்கிற அந்த வஸ்து சாதாரணமாயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனசாக இயக்கிற அந்த வஸ்து தான் அந்த தேவா. ஓகே, பட் இன்னும் அந்த வஸ்து என்ன எக்ஸாக்ட்லி இட் இஸ் இன்னும் குரு சொல்லல. ஸோ ரிமெம்பர் இன் திஸ் மந்த்ரா, குரு இஸ் நாட் டெல்லிங் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். அப்ப எப்பவும் இருக்கிறது என்ன அப்படிங்கறது இந்த மந்திரத்துல என்ன சொல்றாரு, மனசு எப்பவும் இருக்கிறது இல்லைங்கிறது சூக்ஷ்மமா அவர் சொல்லிட்டாரு. எப்பவும் இருக்கிறது என்ன, சாதாரண அப்படின்னு இந்த வஸ்துல அவர் எதை வந்து குறிக்கிறாருன்னு பார்த்தா அந்த வஸ்துவை தான். இங்க வஸ்துன்னு நான் யூஸ் பண்ற வேர்டு வந்து நாட் ஃபார் ஆப்ஜெக்ட். ஓகே, சாதாரணமா அந்த வஸ்து அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை குறிக்கிறோம், ஒரு ஏதாவது ஒரு பொருளை குறிக்கிறத மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல நம்ம வஸ்து அப்படிங்கிற வேர்டு வந்து வேதாந்தத்துல ஆத்மாவை குறிக்கிற வார்த்தை. ஸோ அந்த வஸ்து இப்ப நம்ம பேசும்போது அந்த வஸ்துன்னு சொன்னா இட் இஸ் ஆத்மா. ஸோ அந்த வஸ்துவை வந்து இன்னும் அவர் டைரக்டா சொல்லல, ஆனா அந்த வஸ்து தான் வந்து இப்போ சாதாரணம், மனசும் வந்து அசாதாரணம் அப்படிங்கறத the குரு இஸ் இண்டிகேட்டிங் ஹியர். இந்த மைண்ட் அப்படின்னா அது வந்து மனுஷனோட மைண்டை பத்தி மட்டும்தான் இங்க பேசுறாரான்னு பார்த்தா, எதுக்கெல்லாம் இந்த உலகத்துல மைண்டுன்னு ஒண்ணு இருக்கும், கொசுலேருந்து ஆரம்பிச்சு டைனோசர் வரைக்கும் எல்லாத்துக்குமே மனசு இருக்கு. எல்லா ஜீவராசிகளுடைய மைண்டும் இதுல இன்க்ளூடட். மனசு அப்படின்னா என்ன, மைண்ட் இஸ் தட் விச் கீப்ஸ் சேஞ்சிங், மாறிக்கொண்டே இருக்கிறது தான்
மனசு. அண்ட் நம்ம சொல்றோம்ல மனசு மாறிடுது அப்படிங்கிறோம். மனசு மாறிடுச்சுன்னா என்ன என்ன அர்த்தம்? நான் ஒரு டெசிஷன் எடுத்திருந்தேன், அந்த டெசிஷன் வந்து நான் மாத்தின்ட்டேன்னு அர்த்தம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட். ஸோ ஏன் அப்போ என்ன முடிவை மாத்திக்கிட்டேன்னு சொல்லலாம்ல, ஆனா சொல்லுவோம் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன்னு சொல்றதும் உண்டு. இன்னுமே முடிவை மாத்தின்ட்டேன்னு சொல்லுவோம், இல்லைன்னா எண்ணத்தை மாத்திக்கிட்டேன்னு சொல்றோம், இல்லைன்னா மனசை மாத்தின்ட்டேன்னு சொல்றோம். மனசு மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மனசு இஸ் நத்திங் பட் தாட்ஸ். ஸோ தாட்ஸ் கீப் சேஞ்சிங். அது நம்மளுடைய பேச்சு வழக்கத்திலேயே நமக்கு வந்து மாறிடுச்சுங்கிறது வருது பாருங்க. வித்தவுட் பீயிங் தாட் வி ஆர் சேயிங் மனசு மாறிடுச்சு மீன்ஸ் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன். என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன்னா என்ன? எண்ணம்ங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டது. that which keeps changing is thoughts. That is the nature of thoughts. So mind changed or thought changed, ரெண்டுமே வந்து சரியான உபயோகம் தான். So if no change, suppose mindல வந்து சேஞ்சே இல்லை, அப்படியே இருக்கு, ஒரு சேஞ்சும் இல்லை, தாட்ஸ் ஆல்சோ இஸ் நாட் சேஞ்சிங்னா பர்செப்ஷனே இருக்க முடியாது. அண்ட் பர்செப்ஷனே இல்லைன்னா வியாபாரமும் இருக்க முடியாது. நத்திங் இஸ் பாசிபிள் இஃப் த மைண்ட் டசன்ட் சேஞ்ச். இப்போ வந்து எனக்கு கிளாஸ் இருக்கு, ஐ ஹாவ் கிளாஸ் டுமாரோ, இட்ஸ் அ தாட். ஐ ஹாவ் டு வேக் அப் டுமாரோ, அதுவும் வந்து ஒரு தாட். அப்புறம் ஐ ஹாவ் டு செட் தி அலார்ம், அது ஒரு தாட். பிஃபோர் தட் ஐ ஹாவ் டு மேக் காஃபி, தட் இஸ் ஆல்சோ அ தாட். இந்த மாதிரி ஒரு தாட் வந்தோன்னா அடுத்த அந்த தாட் போய் அடுத்த தாட் வருது. Then this thought goes away and gives place for the next thought. So thoughtங்கிறது keeps changing, you know, it keeps moving. ஒரு தாட் போய் இன்னொரு தாட் வந்தாதான் நம்மளால வந்து ஒரு காரியத்தையே செய்ய முடியும். பட் அது ரொம்ப குயிக்கா நடக்குது, ஒரு செகண்ட்ல அப்படி நினைச்சோம் தாட் நடக்கிறதுனால நமக்கு என்னமோ வந்து ஒரே நேரத்துல எல்லாத்தையும் யோசிக்கிற மாதிரி தோன்றது. பட் மனோஜமம் அப்படின்னு சொல்றோம்ல, the speed of the mind அப்படிங்கிறோம். thoughts are so fast, it doesn't look like it's changing. ஒரே நேரத்துல எல்லாம் நடக்கிற மாதிரி அவ்வளோ குயிக்கா இருக்கு. ஒரு டிரைவிங்கே பண்றீங்க, ஒரு டிரைவ் பண்ணும்போது எவ்வளோ அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. யூ ஹேவ் டு பி சோ அலர்ட். ஒரு காரியத்தை பண்ணும்போது, இல்லைன்னா ஒரு வார்ல இருக்காங்க, there is so much to observe at the same time. எவ்வளோ விஷயம் இருக்கு. பைக்ல போறதே பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்கு. சிக்னலை பார்க்கணும், பிரேக்கை போட்டோமா பார்க்கணும், இண்டிகேட்டரை பார்க்கணும், முன்னாடி யார் வரா பார்க்கணும், பின்னாடி யார் வரா பார்க்கணும், சைட்ல யார் வரா பார்க்கணும், ஃபோன் வேற அடிக்கிறதான்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டே மீன்ஸ் வாட், அந்த தாட் வந்து போயிட்டே இருக்கு. பின்னாடி யாராவது உட்காந்துருந்தா அவளோடையும் பேசிட்டு அவளுக்கும் பதில் சொல்லிட்டு. ஸோ தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் ஹேப்பனிங் அட் தி சேம் டைம். இப்போ ஒரு தாட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் அடுத்த தாட்டே வரலன்னா அது எப்படி இருக்கும்? So that will be a flaw in the srishti idol. ஒரு தாட் போய் இன்னொரு தாட் வரணும். That is the nature of mind. Mind means thoughts and thoughts means it has to change. And memory also a thought only. Recollection also is a thought. So mind is subject to change and it constantly keeps changing and it has to change. அப்போ thoughts are changing நமக்கு வந்து இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அண்ட் இட் ஹேஸ் டு சேஞ்சுங்கிறது தெரியுது. அப்போ டீச்சர் வந்து இஸ் சேயிங் மனசோ மனஹா அப்படின்னு சொல்லிட்டு வி அண்டர்ஸ்டாண்ட். இதுலேருந்து என்ன தெரியுது? மனசுக்கும் மனசாக இருப்பவர் தான் அந்த தேவன் அப்படிங்கிறது குறிச்சு ஒரு சொல்லாமல் அவர் சொல்றார். அப்போ அந்த கேள்விக்கு வந்து பதில் என்ன? அந்த தேவன் மனது அல்ல. The Deva whom you are asking about is not the mind. It's not the thought. He's not even a part of the mind, nowhere near the mind. It is separate from the mind, and because of which the mind functions as a mind. இந்த வஸ்துவால தான் மனது வந்து மனம் என்கின்ற அதனுடைய ஃபங்க்ஷனே, because of which the function takes place, the mind's functioning takes place. So who is that who impels the mind and indriyas? அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா, ear of the ear and mind of the mind, the one who is not subject to change. ஏன்னா mind means changing, but this vastu doesn't change. You understand the difference? The mind changes, but the vastu doesn't change. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு
விஷயம் நம்ம ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. அபவுட் மீ, who am I அப்படிங்கிற ஒரு என்கொயரி வரும்போது the mind is subject to change, but Atma is not, the Vastu is not subject to change. It is because of the presence of this Vastu, the mind also is continuing with the function it is supposed to do. So now idhula vandu or objection varum. Idu pura pakshinu peru. சங்கர பாஷ்யத்துல படிச்சோம்னா இது வந்து மந்திரத்துல இந்த அப்ஜெக்ஷன் வந்து சங்கரருடைய பாஷ்யத்துல வரும். இந்த கமெண்ட்ரியில பார்த்தோம்னா சங்கரர் வந்து ஈவன் அவர் கமெண்ட்ரிஸ் ஆர் இன் டயலாக் ஃபார்ம். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த கமெண்ட்ரியிலேயே சங்கரர் என்ன பண்ணுவாரு, விதவிதமான பூர்வபக்ஷியெல்லாம் எடுத்துன்னு வருவார். அந்த காலத்துல வந்து யாரெல்லாம் பூர்வபக்ஷியாக இருந்தார்களோ, இந்த காலத்துல நமக்கு இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இஸ்லாம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, இன்னும் யாரெல்லாமும் இருக்கா இந்த காலத்துல வந்து எல்லாத்தையும் நெகேட் பண்றதுக்கு. அந்த காலத்துல இருந்த பூர்வபக்ஷிஸ் ஆர் ஒரு செட் ஆஃப் பீப்புள். பட் அதே மாதிரி பூர்வபக்ஷிகளும் இன்னைக்கும் இருக்காங்க, ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல. மாறாம இருக்கிறது அவங்களும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஸோ தேர் ஆல்சோ தேர் ஆல்வேஸ் நெகேட்டிங் சம்திங். இதுல வந்து தேகம்தான் எல்லாம், மனசுதான் எல்லாம் அப்படின்னு சொல்ற சில பூர்வபக்ஷிஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இங்க வந்து இட்ஸ் a different type of objection that is being raised by the பூர்வபக்ஷி. வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்டூடெண்ட் வந்து கவு தேவகான்னு கேட்கிறார். என்ன, யார் அந்த தேவன் அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்லணும், அவர் இன்னார், இப்படிப்பட்டவர், இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றது தானே நியாயம். அதை விட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லாம he is the ear of the ear, mind of the mind, eye of the eye இப்படின்னா இது என்ன ஆன்சர்? இது இந்த ஆன்சர் நான் ஏத்துக்க முடியாது. இட் இஸ் நாட் an appropriate answer for the question அப்படின்னு அந்த பூர்வபக்ஷி இஸ் ரேசிங் a objection. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், நோ, the answer is appropriate. எப்படி அது அப்ரோப்ரியேட்டான ஆன்சர்? பிகாஸ் அந்த வஸ்து இருக்கு இல்லையா, இந்த வஸ்துன்னு நம்ம பேசுறோமே, அந்த வஸ்துவை வந்து அப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இன்னார், இப்படிப்பட்டவர் அப்படின்னு அந்த வஸ்து வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான வஸ்து அல்ல. அந்த வஸ்துவை வந்து ஒரு கிரியாபதத்தை வச்சோ, ஒரு வர்ப வச்சோ, இல்லைன்னா ஒரு நவுனை வச்சோ, வந்து நாமபதத்தை வச்சோ குறிக்கக்கூடிய ஒரு வஸ்து அல்ல. இட் இஸ் நாட் an object that can be identified or a separate being which can be identified with a கிரியாபதம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து who is a grass cutter, who cut this grass அப்படின்னு கட்டா, யாரால் இந்த புல் வெட்டப்பட்டது அப்படின்னா அந்த புல்லை வெட்டியதற்கு காரணம் வந்து ஒரு கிராஸ் கட்டர். யார் அந்த கிராஸ் கட்டர்? அவர் வந்து கையில வந்து ஒரு சிக்கில், ஒரு அரிவாள் வச்சிருப்பார், அவர் இப்படி இப்படி இருப்பார் அப்படின்னு வந்து ஒரு கிராஸ் கட்டரை டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ கிராஸ் கட்டர் இஸ் சம்மன் who can be known by his action. அவருடைய ஆக்ஷனை வச்சு இன்னார் தான் கிராஸ் கட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஆக்ஷன் அப்படின்னாலே there has to be a karta, someone who is doing an action. A doer is doing an action. இப்போ கிரியாவோட ஒருத்தர் இருக்காருன்னா, டூவர்ஷிப் இருந்துட்டாலே அப்போ மைண்டுன்னு ஒன்று வந்துடுறது இல்லையா. ஸோ திஸ் அந்த ஏற்கனவே ஒரு மனசு மனதான் சொல்லியாச்சு. டூவர்ஷிப் இருந்தாலே மைண்டு இருக்கணும். ஆனா ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது? ஆத்மாவுக்கு வந்து டூவர்ஷிப் கிடையாது, அகர்த்தா, அது எதுவும் செய்வது கிடையாது. அதனால அதை வந்து ஒரு கிரியாபதத்தை வைத்து இன்னார், இட் இஸ் அ பர்சன் அப்படிங்கிற மாதிரி இட் cannot be pointed out, it cannot be known. இன்னார் அல்லது இன்னாது ஒரு காரியத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியும்னா ஆத்மா வச்சிருந்தா, அதே நேரத்துல அப்ப அதை தெரிஞ்சுக்க முடியாதோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னார் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம இது வரைக்கும் லௌகிகத்துல எப்படி பார்த்திருக்கோம், அவர் யார், இது என்ன அப்படின்னா அது டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதோட ஆக்ஷனை வச்சு, அதோட பர்ஃபார்மன்ஸை வச்சு அதை டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ இந்த வஸ்து வந்து அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, ஓ அப்ப அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா தெரிஞ்சிக்கவே முடியாதோ அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். ஆனா அப்படி இல்லை. என்னதான் அதை டிஸ்கிரைப் பண்ண முடியலனாலும் ஏதோ ஒண்ணு இதையெல்லாம் செய்ய வைக்கிறது
அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா உணர முடியாது. அந்த உண்மை வந்து டெஃபினட்டா தெரியறது. யாருக்கு தெரியறதுங்கிற அடுத்த கேள்வி இருக்கு. எல்லாருக்கும் அது தெரியறது இல்ல. அதை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா பீப்புள் லைக் சாதாரண மக்கள் வந்து அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. நம்ம எப்படி ஏங்குறோம், நமக்கு அப்புறம் என்ன ஆறுது, இந்த ஜீவன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து ஏற்றப்புறம் நம்ம இப்படி ஆகிறோம், இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் தூங்கி எழுந்தா கூட நான் எப்படி சொல்றேன், அப்ப தூக்கத்துல நான் இருக்கலையே, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு நாட் எவ்ரிபடி திங்ஸ் அபவுட் இட். இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரி ஆத்மா அனாத்ம விவேகத்தால இந்த மாதிரி ஆழ்ந்து யோசிக்கிற ஒரு தன்மை இருக்கு. தட் இஸ் வை ஹி இஸ் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினே அதனால தான் ரொம்ப விசேஷமான கொஸ்டின். யாராலும் சாதாரணமா கேட்க முடியாது. இந்த கொஸ்டின்ல இப்போ இன்னாரென்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம்? அப்பனா உண்மையாவே அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்குதான் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம், இன்னாரும் தெரிஞ்சுக்க முடியலனாலும் யாரோ இருக்கான்னு மட்டும் தெரியறது, ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது தெரியறது. எப்படி தெரியறது? இப்போ ஒரு வீடு பாக்குறோம், ஒரு வீடு இல்லைன்னா ஒரு பேலஸ், ஓகே, பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஆர் பேலஸ் ஆர் ஹட், வாட்எவர். ஸோ அந்த ஹட் ஆர் தட் ஹவுஸ் ஆர் தட் பேலஸ், அதை பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியறது? இதை வந்து இது யாருக்காகவோ அப்படிங்கிறது தெரியறது. This house is for someone. So இந்த house is for someone போது இந்த house is a tool. இப்போ மைண்ட் அப்படிங்கிறது எப்படி ஒரு டூலோ, கண்ணுங்கிறது எப்படி ஒரு டூலோ, அதே மாதிரி இந்த வீடுங்கிறது வேற யாருக்காகவோ ஏற்படுத்தப்பட்டது. யாரோ இஸ் மேக்கிங் த ஹவுஸ் active. By itself the house is not an active place. Okay, அதனால்தான் ஹோம் அண்ட் ஹவுஸ்னு நம்ம பிரிச்சு சொல்றோம் இங்கிலீஷ்ல சொல்லும் போதே. ஹவுஸ்னா just the building. Home means where people live. A house becomes a home only when there are people who are living in it, not filled with dead bodies. People who are living and active and moving around. So when we say the house is active அப்படின்னா house is shaking அர்த்தம் கிடையாது. House is shaking means பயப்பட வேண்டிய விஷயம், earthquake வந்துருச்சுன்னு அர்த்தம். House is active means it is active with people because the people who are inside the house are the presence of the people. It need not be the people are always jumping. ஆக்டிவ்னா நம்ம வந்து அதுக்காக குதிச்சுண்டு ஆட்டம் போட்டுண்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆக்டிவ் கிடையாது. Just the presence of people in that house make the house active. எப்படி அந்த மேக்னெட் ஓட பிரசன்ஸ்ல அந்த இதெல்லாம் வந்து அயன் பீசஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகுதோ அந்த மாதிரி just the presence of the human beings in that house makes the house active. So when the people are not there, then அந்த வீடு ஹவுஸ் அப்படியே வெறும்னு இருக்கிறது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இது யாருக்காகவோ ஏற்பட்ட ஒரு இடம், இதை உபயோகிப்பவர், இதை ஆக்டிவ் ஆக்குபவர் யாரோ இருக்கிறார் நம்ம யூகிக்கிறோம், நமக்கு தெரியறது. அதே மாதிரிதான் இந்த இந்திரிய கூட்டம் இருக்கு இல்லையா, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டமும் வந்து யாருக்காகவோ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியுது. நாட் ஃபார் அ சாதாரண மனுஷன், யோசிக்கிறவங்களுக்கு they know very well that even this body mind sense complex is for someone. It is a tool and somebody is making all this active. ஏன்னா அதில் நிறைய யோசிக்கிறோம் இல்லையா, ஒரு இறந்து போயிட்டா அப்படிங்கிறோம். இப்போ இறந்து போயிட்டானா அந்த பாடி ஆக்டிவா இல்லை, அந்த மைண்ட் ஆக்டிவா இல்லை, வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த அப்சர்வேஷன்லாம் இருக்கு. இந்த அப்சர்வேஷனையும் மீறி ஆத்மா அனாத்ம விவேக வைராக்கியத்தோட இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் இப்போ ரேஸ் ஆனதுக்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் தான். வாட் இஸ் த அப்ஜெக்ஷன்? இன்னார்னு நீ சொல்லலை, ஸோ திஸ் ஆன்சர் இஸ் நாட் ரைட் அப்படின்னு அந்த பூர்வபக்ஷி சொன்னதுக்கு நம்ம சொல்லிட்டோம், இல்லை இந்த ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா ஆத்மாவை அந்த வஸ்துவை வந்து கர்த்தா, ஒரு டூவர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால இன்னதுன்னு தெரியலன்னா கூட ஏதோ இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனசு அப்படிங்கிற ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அது விடல. அடுத்த அப்ஜெக்ஷன் என்ன வருது? சரி, உன்னுடைய இன்டென்ஷன் வந்து
is to say that it is Atma. Guruvoda intention, Upanishadoda intention, whatever. If your intention is to say it is Atma, but directly on the that Deva is Atma. It is Atma. Because of the Atma means the mind, Manaha Swavisheshu Patanti. அப்படின்னு நேரம் சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு இந்த திராவிட பிராணாயாமம் பண்ணணும், ஏன் இப்படி சுற்றி வளைக்கணும், சுற்றி சுற்றி ஏன் குழப்பணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி. அதுக்கும் நம்ம என்ன சொல்றோம், நோ திஸ் இஸ் ஆல்சோ அப்ராப்ரியேட். இந்த மாதிரி அதை சொல்றது ஆத்மான்னு டைரக்டா சொல்லாமல் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னு சொல்றதும் சரியான முறைதான், சரியான பதில் தான். எப்படி அடுத்தது பாஹ்ய இந்திரியங்கள் நம்ம பார்த்தோம், இட் cannot report any data without the backing of the mind. உடைய பிரசன்ஸ் இல்லாமல் இந்திரியங்கள் எனக்கு இந்திரிய விஷயங்கள் எனக்கு கிரகிச்சிக்க முடியாது. அதே மாதிரி ரிகலெக்ஷன், மெமரி எதுவுமே இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ த மைண்ட் இட் செல்ஃப் cannot function on its own அப்படின்னு அடுத்ததும் பார்த்துட்டோம். பிகாஸ் த மைண்ட் இஸ் ஆல்சோ டூ. எப்படி இந்த இந்திரியங்கள் ஒரு டூலோ, மைண்ட் இல்லாமல் இந்த இந்திரியங்கள் ஃபங்க்ஷன் ஆகாதோ, அதே மாதிரி இந்த மைண்டும் ஒரு டூல். ஸோ இந்த மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வேற ஏதோ இருக்கணும். ஓகே, பிகாஸ் த மைண்ட் ஆல்சோ இட் seems to be a tool. This is what we said. இப்போ நான் டைரக்டா குரு உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மைண்டை இயக்கிறது அது அந்த ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, அந்த அசாதாரணமான மைண்ட் தானாக இயங்க முடியாது, அதுக்கும் ஒரு மனசு தேவை. அந்த மனசு வேற ஏதோ, ஓகே, இந்த மனசு வேற ஏதோ இயக்கிறது. அப்போ மனசை விட வேறாக வேறு ஒன்று இருக்குன்னு சொல்லும்போது என்ன ஆயிடும், கேட்கறவா மனசுல, ஓ இந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, அப்புறம் ஆத்மானு ஒண்ணு இருக்கு. என்ன ஆயிடும், அது லிஸ்ட்ல சேர்ந்துடும். இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது 1 2 3 அப்படின்னு கேட்கிறவா மனசுல it will be he will understand it something as an object. எப்படி இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை நான் தெரிஞ்சு கொள்கிறேனோ, எப்படி என்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் நான் ஆப்ஜெக்டிஃபை பண்றேனோ, எப்படி கண்களால் மற்ற விஷயங்களையும் காதால் மற்ற விஷயங்களையும் ஆப்ஜெக்டிஃபை பண்றேனோ, அதே மாதிரி ஆத்மான்னு ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும், அதை இன்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சிரவணம் பண்றவாளுடைய மனசுல தோன்றிவிடும். ஓகே, அதனால இன்னதுதான் அது ஆத்மா அப்படிங்கறது சொல்லாம அப்படியே விட்டுடுற. ஏன்னா அந்த ஆன்சரை தானாக அந்த சிஷ்யன் தெரிந்து கொள்வான் என்கின்ற நம்பிக்கை அந்த குருவுக்கு இருக்கு. அது சொல்லாமலே இருந்தாலும், ஏன்னா ஆத்மாங்கிறது வெறும் ஒரு வேர்டு தான். இட் இஸ் வேர்ட் விச் வி யூஸ். ஆத்மாங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்ப ரேடியோ அப்படின்னு சொன்னோம்னா, ரேடியோன்னு சொன்னோடனே உங்க மைண்ட்ல அந்த ரேடியோ, அந்த ஆப்ஜெக்ட், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வேர்ட் இஸ் ரிவீலிங் சம்திங். ஓகே, அந்த வேர்டுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மனசுல வர்றது. ஆப்பிள், சேர், மூன், ஃபயர், டேபிள், ஸ்பூன், பென், வாக்கிங், ரன்னிங். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லும்போது வாக்கிங், ரன்னிங், வாக்கர், ரன்னர் சொல்லும்போது கூட அந்த ஆக்ஷன் கூட மைண்டுக்கு வந்துடுறது. பட் when I say ஆத்மா, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒன்றும் ஆப்ஜெக்ட் கிடையாது. there no thoughts, தாட்ஸே வராது. there is no thoughts when I say ஆத்மா. you cannot think about it. oh, so if I cannot even think about it that means I can't even talk about it. நான் ஆயிடும் நெக்ஸ்ட். ஏன்னா தைத்திரியத்துல அதனால தான் they will say, no, like ஆத்மா is beyond words, you cannot understand it, it cannot be explained, beyond. இன்னும் சுவாமிஜியோட இதுல சில வேர்ட்ஸ் எல்லாம் சுவாமிஜி யூஸ் பண்ண மாட்டாருன்னு சொன்னேன்ல, அதுல இந்த பியாண்டுங்கிற வேர்டு என்னைக்குமே சுவாமிஜியோட டீச்சிங்ல வரவே வராது. பியாண்ட் நெவர் ஹேப்பன்ஸ். தைத்திரியத்துல யதோ வாச்சோ நிவர்த்தனத்தை அப்பிராப்திய மனசா சகான்னு ஒரு மந்திரம் இருக்கு, வாக்கியம் இருக்கு. அப்படின்னா என்ன, from where the words come back. அதாவது அத the meaning is the words only can only point it. அதாவது இன்னது
அப்படின்னு காமிச்சு கொடுத்துட முடியும், அவ்வளவுதானே தவிர அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்ணாது. ஸோ த வேர்ட் கம்ஸ் பேக், த வேர்ட் ஹேஸ் நத்திங் டு டூ தேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது it looks like it cannot be explained, it cannot be known. That is not the meaning. It only means it cannot be known as an object. அவ்வளவுதான். அது ஒரு பொருளாக knower and known அப்படின்னு அதை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு தான் அர்த்தமே தவிர அதை தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்ல. ஸோ ஆத்மாங்கிற வேர்டு இருக்குல்ல, அந்த வார்த்தை இட் இஸ் ஜஸ்ட் அ வேர்ட், அவ்வளவுதான். அப்போ ஆத்மாங்கிற வேர்டு இருந்தா அதுக்கு டெஃபினட்டா ஆப்ஜெக்ட் இல்லாம ஏன் ஆத்மான்னு அதை சொல்லணும் அப்படின்னா, ஆத்மாங்கிற வேர்டை யூஸ் பண்ணினாதான் அந்த விஷயத்தையே நம்மளால அதை இட்ஸ் ஒன்லி குறிக்கிற ஒரு வேர்டு தான். அந்த ஆத்மா எதை குறிக்கிறது? இட் இஸ் மீ. என்னுடைய சொரூபத்தையே அது குறிக்கும் பொழுது ஐ கேனாட் பி அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மை செல்ஃப். ஓகே, ஐ கேனாட் ஆப்ஜெக்டிஃபை மை செல்ஃப். நான் சப்ஜெக்டாகவும் இருந்துட்டு என்ன ஆப்ஜெக்டிஃபையும் பண்ணிக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ த வேவ் கேனாட் ஆப்ஜெக்டிஃபை வாட்டர். கரெக்டா? தி வேவ் இஸ் வாட்டர். தி வேவ் கேனாட் பி அ வாட்டர் அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்டிஃபை த வாட்டர். முடியாது. ஏன்னா அது சொரூபம். அது என்ன சொரூபமாக நான் தெரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர அந்த வேவ் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லக்கூட முடியாது. இன்ஃபேக்ட் இந்த கேனோபனிஷத்துல ஒரு அழகான மந்திரம் வரும், நாகம் மன்யே சுவேதேதி நோனு வேதேதி வேதிக்கான்னு வரும். So the one who knows cannot say I know. At the same time he cannot say I don't know. So இது ரொம்ப அழகா இருக்கும் அந்த மந்திரம். So the wave cannot objectify itself because the wave is water. The pot, clay pot இருக்கு இல்லையா, the pot cannot objectify clay because the pot is clay. அந்த பாட்டோட எக்ஸிஸ்டன்ஸே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த கிளே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கிளே இல்லாம பாட் இல்லை. அதே மாதிரி இந்த செயின், கோல்ட் செயின் எக்ஸாம்பிள் பார்த்தோம். The chain cannot exist without gold. The chain is gold. So the chain itself cannot objectify gold. So ஏன்னா அதோட சொரூபமே அதுதானே, அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதனாலதான் இது நிறைய நம்ம பார்த்தோம்னா மௌன குரு, தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்தார், மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் அப்படின்லாம் வருது. மௌனம் அப்படின்னா அந்த இடத்துல மௌனத்தை ஒரு பாஷையாக வைத்து பேசினார்னு அர்த்தம் கிடையாது. அங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எவ்ரி டிரான்சாக்ஷன் whenever we speak only about a ஆப்ஜெக்ட். என்னை விட்டு வேறாக இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் எல்லாமே. நான் a speaker is speaking about something, the knower is knowing about something, the doer is doing something. அப்படி இருக்கே தவிர அப்படியே இருக்கிற இந்த விவகாரத்துல there is no knower known அப்படிங்கும்போது என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு? அது குறிக்கிறதுக்கு தான் தட்சிணாமூர்த்தி அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்கே தவிர ஆத்ம ஞானம் கிளாஸ் மௌனத்துல இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கிளாஸ் சப்த பிரமாணம் ரொம்ப அவசியம். சப்தத்தை வச்சுதான், அதனாலதான் சப்தம்ங்கிறது ஒரு பிரமாணம்னு நம்ம பாக்குறோம். only through words we have to know that ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறது இன்வேரியபிள். எப்படி ஒரு கோல்டு, அதுதான் சத்தியம். ஒரு செயின் எடுத்துட்டோம்னா செயின்ல நசுங்கி இருக்கலாம், பிசுங்கி இருக்கலாம், உடையலாம், உருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் உருகிறது, உடையறது, நசுங்கிறது இதெல்லாம் எதுக்கு சொந்தம்? கோல்டுக்கு இல்ல. இந்த கோல்டுக்கு நேமும் கிடையாது, ஃபார்மும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது. அது இட் மேனிஃபெஸ்ட் as a chain, it manifests as a ring, it will manifest as a மூக்குத்தி, it will manifest as a bangle. It can manifest in any name and any form. But that name and form cannot exist without that adhara of the gold. So இந்த செயினுடைய சத்தியம் gold தான். So என்ன நானே objectify, gold can know it is, chain can know it is gold, but chain cannot objectify gold because chain is gold. So இதுதான் மித்யாங்கிறது. Then what is that chain? Chain is not satyam. So what is satyam, mithya, tucham எல்லாம்
போக போக பார்க்கலாம். 3 வார்த்தைகள் இருக்கு. 3 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ சொப்பிரகாசமா இருக்கிற இந்த ஆத்மா, செல்ஃப் ரிவீலிங் ஆத்மால ஐ cannot objectify myself. அதுதான் இங்க வந்து பர்செப்ஷன் வந்து everything is because of this invariable ஆத்மாங்கும்போது it's not only seeing, hearing but also walking, talking, dancing, eating, என்ன வேணா சொல்லுங்க. எந்த கர்மா ஆனாலும் எந்த காரியமானாலும் whatever I am doing, there is an வஸ்து invariable which doesn't change. மாற்றம் இல்லாத ஒரு வஸ்து தான் இந்த மாற்றங்களை எல்லாம் ஆவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு பின்னால் மாற்றம் இல்லாத ஒன்று இருக்கிறது. பின்னால்னு கூட நான் சொல்லக்கூடாது. இந்த மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிற வஸ்து அதுதான் அந்த ஆத்மா. இந்த மாற்றத்துக்கே காரணமாக இருக்கிற வஸ்து ஆத்மாவாக இருந்தால் ஐ cannot objectify நான் சொல்லிட்டேன். I cannot be separate from that atma and identify or objectify the atma. அப்புறம் who is the one who is identifying or objectifying the atma ன்னு இன்னொரு கேள்வி வரும். ஸோ மறுபடியும் கேனேஷிதம்னு ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல the shastra is saying you are atma, அவ்வளோதான். அது வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய பிரயத்தனம். தட் இஸ் த பிரயத்தனம். இந்த இடத்துல அகங்காரமும் போயிடுறது. ஏன்னா நான் ஐ ஆம் த செயின் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னா ஐ ஆம் கோல்டுன்னு தெரிஞ்ச அப்புறம் ஐயோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. whenever I say I am a male, I am a female, I am short, I am tall, I am educated, I am uneducated, I am useless, I am good for nothing. So whatever I say, I am அப்படியே தான் இருக்கு. ஓகே, நான் அப்படியே தான் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வர்றது பார்த்தோம்னா மாறி போயிட்டே இருக்கு. So that which keeps changing, that I remains the same. அதான் இந்த invariable அப்படிங்கறத வந்து புரிய வைக்கிறது தான் இந்த குருவோடைய இன்டென்ஷன் இங்க. That invariable cannot be known as an object. சிஷ்யன் ஆத்மாவை எங்க ஒரு ஆப்ஜெக்டாக புரிஞ்சு விடுவானோ அப்படின்னு டீச்சர் இஸ் வெரி கேர்ஃபுல். That's why he doesn't say இந்திரியங்கள், மனசு, ஆத்மான்னு லிஸ்ட் போடாம எங்க லிஸ்ட் போட்டா அதை இன்னொரு ஆப்ஜெக்டா தெரிஞ்சு விடுவானோன்னு குரு இஸ் நாட் கிவிங் தட் டைரக்ட் ஆன்சர். ஸோ not giving a direct answer is appropriate here. So that objection is also dismissed. The mind of the mind, which means it is not the mind. The Atma is that vastu which you are asking about. Kena, by whom, abdin kekriye, and the who, that person is not the mind. Because in the beginning la வந்து mind தான் எல்லாம் மாதிரி இருந்தது. இப்போ அந்த மைண்ட் இல்லை அப்படிங்கறத குரு வந்து ஒரு அழகா சொல்லாமல் அதை சொல்றார். ஸோ இப்போ சங்கேபமா இப்போ என்ன பார்க்குறோம்? கேனேஷிதம் அப்படின்னு சிஷ்யன் கேட்டதுக்கு ஆன்சர் என்ன? 2 ஆன்சர். ஒன்று வந்து த சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் த மைண்ட் அண்ட் இந்திரியாஸ். ஓகே, சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் கர்மேந்திரியாஸ். ஞானேந்திரியா, கர்மேந்திரியா, மனசு, இதெல்லாம் வந்து இன்கேப்பபிள் ஆஃப் பர்ஃபார்மிங் தேர் டாஸ்க் வித்தவுட் திஸ் வஸ்து, வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் தி வஸ்து. கிளியர். அப்புறம் கண்ணாக இருப்பதும் காது காதாக இருப்பதும் இந்த வஸ்துவால தான். அதாவது அதுவாக இருப்பது காரணம் வந்து அந்த வஸ்து தான். ஸோ இந்த இருத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தி இஸ்னஸ் ஆஃப் எவ்ரிதிங். தி பாட் இஸ், இருக்கு, பெண் இருக்கு அப்படிங்கிறோம், சாதம் இருக்கு அப்படின்னு சொல்றோம், வீடு இருக்கு. எது இருந்தாலும் இருத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? the isness, chain இருக்கு, the isness of the chain. what is the isness of the chain? அந்த இருத்தல் இருக்கு இல்லையா? அந்த இருத்தல் உண்மையாவே அது செயினோடுதா கோல்டோடுதா? அந்த இருத்தல் இருக்கு இல்லையா? அந்த isness doesn't belong to the chain, it belongs to the gold. gold is, but we say the chain is. அதுதான் அந்த இடத்துல வந்து that isness of everything. So இந்த gold is lending its existence to the chain.
The clay is lending its existence to the pot. Water is lending its existence to the wave. இதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்து மீன்ஸ் இந்த இடத்துல வஸ்துன்னு நான் சொல்றது ஆத்மாவில்ல, ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு இருக்கிற இந்த ஜெகத்துல இருக்கிற எல்லாமே வந்து இருத்தல், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அந்த பொருளுக்கு சொந்தமானது அல்ல. அது வந்து ஆத்மாதான், ஆத்மாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிடக்கூடாது. அப்படின்னா ஆத்மா எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஆத்மானா அப்புறம் மறுபடியும் ஆத்மா வந்து ஒரு பர்சன் மாதிரி ஆயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இல்லை when I say the existence doesn't belong to the object, it is depending on something else for its existence னு அர்த்தம். அவ்வளவுதான். It doesn't அதுக்காக வந்து இந்த இருத்தல் வேற யாருக்கோ சொந்தம்னு வந்து எடுத்துனடாதீங்க. அந்த இருத்தல் யாருக்கும் சொந்தம் இல்லை. அந்த இருத்தல் இதனாலதான், அவ்வளவுதான். அது சொந்தம் கிடையாது. There is no belonging of existence. It just exists, அவ்வளவுதான். It just exists. இதேதான் வந்து அந்த dependence, anything that depends on something else for its existence is called mithya. Okay, எது மேல அது டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதுதான் சத்தியம். இன்னும் அந்த மித்யாங்கிற வேர்ட் இன்னும் வரல, பட் ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் தட் வேர்ட் டு யூ. ஏன்னா இந்த ஃபாலோயிங் வேர்சஸ்ல அவர் சொல்லும்போது அது நமக்கு தெரியும். இந்த இன்வேரியபிள், இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, தட் விச் இஸ் லெண்டிங் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் தட் வஸ்து அப்படின்னு பார்த்தோம்னா, இதை புரிய வைக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய கல்ச்சர்லயே ஒரு அழகான ஒரு பழக்கம் இருக்கு. கொலு வைப்போம் இல்லையா, கொலு வைக்கிறச்ச நவராத்திரி போது கொலு வைக்கிறோம். இந்த கொலுல வைக்கிற பொம்மையெல்லாம் கிளே. இப்பெல்லாம் வந்து கிளாஸ், பிளாஸ்டிக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் தட் இஸ், இட் இஸ் நாட் அ டிஸ்பிளே ஆஃப் டாய்ஸ் ஆர் டால்ஸ். கொலு இஸ் நாட் அ டிஸ்பிளே ஆஃப் டாய்ஸ் ஆர் டால்ஸ். கொலு இஸ் representing the manifestation of the creation. சிருஷ்டிய வந்து அழகா அந்த 7 படியிலையோ 9 படியிலையோ 5 படியிலையோ நம்ம வந்து சிருஷ்டியை தான் காட்டுறோம். இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டதுன்னா எல்லா அதோட சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கு தான். அந்த சத்தியத்தை எப்படி புரிய வைக்கிறோம்னா, எல்லா பொம்மையும் மண் பொம்மை, அந்த மண்ணு தான் அதுல சத்தியம், கிளே. அதனாலதான் மண் பொம்மை தான் வாங்கணும், மண்பொம்மை தான் வாங்கணும் அப்படின்னு பிடிவாதமா பெரியவாதான் சொல்வா. இவளுக்கு வந்து புரியாது, பொம்மையா தான் இருக்கேன், மண்ணா இருந்தா என்ன, எதுவா இருந்தா பார்க்க அழகா இருக்கணும் அப்படின்னு வாங்குவா. பட் தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் கொலு. கொலு வந்து அழகா இருக்கா அப்படிங்கிறதுக்காக இல்ல. இந்த வேதாந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த சத்தியம் இருக்கிறது, விஷன் ஆஃப் த உபனிஷத், அதை வந்து ரொம்ப அழகா வந்து கொலுல வந்து கொண்டு வந்திருக்கா. விதவிதமான பொம்மை இருக்கு, பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, நசுங்கி போனது இருக்கு, பெயிண்ட் போனது இருக்கு, அப்புறம் அதுல பறவை இருக்கு, அப்புறம் வர்ணங்கள் இருக்கு, வர்ணாசிரமம் இருக்கு, அப்புறம் மற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் எதெல்லாம் நம்ம வந்து என்டர்டெயின் நினைக்கிறோமா, தர்ம அர்த்த காம மோட்ச. ஸோ படியே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வந்து புல்லுல இருந்து ஆரம்பிச்சு பறவைகள், அதுக்கப்புறம் மனுஷர்கள், அதுலயே வந்து பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன்னு வரும். அதுக்கப்புறம் ஆசிரமத்துல வந்து கிரகஸ்தாசிரமா, பிரம்மச்சரியாசிரமா, வானப்பிரஸ்தாசிரமா, அப்புறம் சன்னியாசாசிரமா, இந்த மாதிரி அதை ரெப்ரசென்ட் பண்ற பொம்மைகள். அதுக்கப்புறம் போனோம்னா கொஞ்சம் செயின்ஸ். அந்த செயின்ஸ் எல்லாம் எப்படி, பரீட்சலோகான் கர்மச்சிதான். இவங்கெல்லாம் சாதாரண மக்கள், அவங்கெல்லாம் they are leading their life according to dharma or according to what the shastra is saying. வர்ண தர்மம் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு, ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு people are living. But there are very few. பரீட்சலோகான் அப்படின்னு சொன்னோம்ல, அவங்க வந்து செயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய தேவர்கள்லாம் வைக்கிறோம், தேவர்கள். அதுக்கப்புறம் மேல ஈஸ்வரா வைக்கிறோம். ஈஸ்வரான்னு வைக்கிறச்ச இஷ்ட தேவதாவை வைக்கிறோம். இதுல இஷ்ட தேவதா அவங்கவுங்க ஃபேமிலியில என்ன குல தெய்வமோ இது போட்டவர். இது எல்லாமே மண்ணில் ஆனது. இது எல்லாமே மண்ணில் ஆனதுன்னா என்ன அர்த்தம்? the சத்தியம் ஆஃப் எவ்ரிதிங், the existence of that clay. மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கும் கீழே இருக்கிற வந்து நாய்க்குட்டிக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. the essence of both is same. the existence is what lends its existence is that சத்திய வஸ்து. அதை புரிய வைக்கிறது தான் இந்த கொலு. it's a beautiful practice we have. இதை புரிஞ்சுட்டு நம்ம பண்ணோம்னா ஆனந்தம் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் கொலு வைக்கும்போது யூ கேன்
ரிமெம்பர் திஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், எல்லாருக்குள்ளயும் ஈஸ்வரன் இருக்கான், பிரம்மன் எங்கேயும் இருக்கு, எவ்ரிதிங், எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்து பிரம்மன் தான் அப்படிங்கிறது இதுல இருந்து இது புரிய வைக்கிறதா. எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த கிளே தான். பொம்மை உடையலாம், ஆனா கிளே இருக்கு. அதனாலதான் கிளே பாட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. அது ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கிளே வந்து அந்த பொம்மை உடைஞ்சாலும் அந்த கிளேயை மறுபடியும் we can make another பொம்மை அவுட் ஆஃப் இட். ஸோ போனது வந்து பொம்மை தான், கிளே இல்லை. கிளே எப்பவுமே இருக்கு. கிளே டசன்ட் சேஞ்ச். கிளே இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிஸ்ட்ரக்ஷன். நாமரூபம் போகுமே தவிர அந்த கிளே வந்து போறது இல்லை. ஸோ த சத்தியம் இஸ் ஆல்வேஸ் தேர். சரி, இது என்ன இன்வேரியபிள் 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 டசன்ட் சேஞ்ச், இது ஏன் இவ்வளோ சொல்றோம் அப்படின்னா, ஒரு இன்வேரியபிளா இருக்கிற ஒரு விஷயம்தான் வந்து சேஞ்ச்லெஸ்ஸா இருந்தாதான் சேஞ்சை பார்க்க முடியும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ரூம்ல இருக்க, ஓகே, நீங்க ரூம்ல இருக்கிறது யாருக்கும் தெரியாது. யூ ஆர் ஜஸ்ட் சிட்டிங் இன் அ ரூம் சம்வேர். நோபடி நோஸ் யூ ஆர் தேர். நீங்க கண்ணிலேயே படல, ஓகே, யூ ஆர் நாட் அவைலபிள் ஃபார் பர்செப்ஷன். அதுக்காக பேயா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே உட்காந்துருக்க, யார் கண்ணிலையும் படல. அப்போ பீப்புள் ஆர் கோயிங் இன் அண்ட் அவுட், டே போறா வரா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எல்லாமே தெரியறது. ஸோ ஒரு குட்டி பையன் வரான், கிச்சனுக்குள்ள வரான், வந்து என்ன பண்றான், சுத்தி முத்தி பார்க்கறான். கிச்சனுக்கு வெளியில நிறைய பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கான். எல்லாம் யாரும் இந்த பக்கம் பார்க்கலன்னு சொன்னோன்னே கிடுகிடுன்னு ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு ஸ்டூல் மேலே ஏறி, மேடை மேலே ஏறி, ஷெல்ஃபை திறந்து டிப்பாக்குலேருந்து லட்டுவோ வட்டவர் நிறைய அம்மா வந்து தின்பண்டெல்லாம் கை கெட்டாம மேலே வச்சிருக்கா, எடுக்கிறான். ஸோ அவனுக்கு எதில் என்ன இருக்குன்னு தெரியல, ஒவ்வொன்றா எடுத்து கையை பார்க்குறான். ஒன்று வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறான், பிடிக்கல, எச்ச பண்ணிட்டு அப்படியே டப்பான்னு அதுக்குள்ளே போட்டுடுறான். அப்புறம் அடுத்த டப்பாவை தாக்குறான், அவனுக்கு ஏதோ பிடிச்சது ஏதோ இருக்குது, 2 எடுத்து பாக்கெட்டில் போடுறான். மீன் வயல் அங்கேருந்து அம்மா கூப்பிட்றாங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கிச்சன்லனா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுறது, இன்னும் 2 எடுத்து பாக்கெட்டில் போட்டுருந்து குறிக்கிறது கீழே. இப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க அம்மா வந்து, என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் ஒன்றும் பண்ணலம்மா, தண்ணி குடிக்க வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விசுக்குன்னு ஓடி போய்ட்டுருக்கு. அப்புறம் அம்மா வந்து பார்க்குறான், என்னடா அது காரணம் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே வர மாட்டானே, நான் வந்து ஸ்டூல் ஏன் இங்கே இருக்குது எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தா இந்த பையன் வந்து உள்ளேருந்து லட்டு கிட்டுவெல்லாம் அழின்னு போயிட்டான். அம்மா அடிக்கிறதுக்கு துரத்தின்ண்டே போகிறான் பின்னாடி, எடுத்தியாடான்னு நான் ஒன்றுமே எடுக்கல அப்படின்னோடனே நம்ம அப்பா அப்பியர் ஆகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், நீ தான் வந்த, நீ வந்து எடுத்த, நீ தான் அதை எடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம கண்ணில் படல, ஆனால் நான் அங்கே இருக்கேன். ஸோ யூ ஆர் த விட்னஸ் ஃபார் எவ்ரிதிங். ஸோ யூ மற்ற சேஞ்சஸ் எல்லாம் எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்துருக்கு உங்க முன்னாடி, பட் யூ ஆர் சேஞ்சலஸ். யூ ஆர் தேர் கான்ஸ்டன்ட்லி ஆல் த டைம். யூ ஆர் இன்வேரியபிள் அண்ட் in your presence all the changes is taking place. That is called sakshi. Sakshi is that which doesn't change. கூட்டஸ்தமா இருக்கு, அது மாறாமல் இருந்தால்தான். நீங்களே 10 தடவை வெளியிலேயே உங்களையும் போயிட்டு வந்துட்டே இருந்தேன்னா என்ன நடந்ததுன்னு தெரியாது. You understand? Example is very limited. Okay, don't stretch it too much. ரொம்ப இது பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப லிமிட்டட். எதுக்கு சொல்றதுன்னா, இந்த சேஞ்ச்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் சேஞ்சை பார்க்க முடியும். சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி சேஞ்ச்லெஸ். அதனால தான் சுவாமிஜி இந்த சாட்சிங்கிற வேர்டை வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா சாட்சிங்கிற வேர்டு சொல்லிட்டோம்னா as though you are doing the job of witnessing something or அந்த மாதிரி ஆயிடும். ஒரு செப்பரேட் பீயிங் மாதிரி அது ஆயிடும். அதனால சுவாமிஜி doesn't use the word சாட்சி. இங்கேயும் இந்த சாட்சிங்கிற வேர்டை இப்போ ட்ராப் பண்ணிடுங்க. இது எதுக்காக சொன்னேன்னா, இந்த இன்வேரியபிள் ஆஸ்பெக்ட் அதை புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை கொடுத்தேன். ஓகே, ஸோ சேஞ்ச்லெஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். ஆத்மா வந்து மாறாதது, எந்த மாற்றத்துக்கும் உட்பட்டதில்லை, அதோடைய பிரசன்ஸில் தான் மாற்றங்களே ஏற்படுகிறது அப்படின்னு புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ drop the example and understand only the meaning behind it. Okay, so when I see I am a seer, evlo time irka, okay, when I see I am a seer, so
when I eat I am an eater, when I read I am a reader. I அப்படிங்கிறது நித்தியமா இருக்கு, ஆனா நான் செய்கின்ற காரியங்கள் மட்டும் மாறிண்டே இருக்கு. That keeps changing, but the I doesn't change. The seer, the eater, the swimmer, everything changes, but the role may change, but the I remains the same all the time. இதுதான் அங்க வந்து இன்வேரியபிள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து வாச்சோக வாச்சம். வாச்சோக வாச்சம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாந்தசம் இருக்கு. வாச்சோக வாக் அப்படின்னு இருக்கணும். இட் should be வாக், நாட் வாச்சம். வாக்குங்கிறது நாமினேட்டிவ் கேஸ். இங்க வாச்சம்னு சாஸ்திரம் உபனிஷத் சொல்றதுன்னா சாந்தசம்னு you have to take it. So இந்த that which makes the organ of speech function as an organ of speech. Organ of speech இருத்தல், அது இருக்க வைக்கிறது இல்ல, அது வந்து that vachoha vacham, that vastu is that which makes this organ of speech speak. So organ of speak na tongue nu எடுத்துக்க முடியாது, இங்க இடத்துல சப்தம்னு எடுத்துக்கணும், words. என்ன we speak இல்லையா? So அந்த வார்த்தை, இப்ப நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா pot அப்படின்னு சொன்னா potக்கு கரஸ்பாண்டிங்கான thought, understanding, and there is a cognition, there is a thought. Pot னால உங்களுக்கு pot thought வருது. So the words which people speak, okay, அதுக்கு ஒரு cognition வருது இல்லையா? அந்த revealing aspect of the words அது யாராலன்னா இந்த வஸ்துவால. அந்த வஸ்துவால தான் வார்த்தைகளுக்கே ஒரு revealing capacity இருக்கு. Without that even the revealing capacity is not there. That the words are able to reveal something is because of the vastu. இந்த ஆத்மாவுடைய presence தான் இது எல்லாம் எனக்கு அந்த தாட்டே ஏற்படுத்துறது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே is possible only because of atma. The cognition of the meaning of the word is possible because of that vastu. So then because of which a word is heard and understood is that vastu. அதனாலதான் இது வந்து எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பேசுறோம் இல்லையா, இது பேசுறதுனால எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி தாட் ஃபார்ம்ல போறதுன்னா it is only because of that vastu. You are listening, at the same time you are analyzing, at the same time you are உள்ள எத்தனையோ போறது, என்ன சொன்னா அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு முன்னாடி என்ன, பின்னாடி என்ன, இப்ப என்ன, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எவ்வளோ நடக்கிறது இல்லையா. இந்த சப்தமே அது உங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்கறதுன்னா அது ஸ்டெப், அதோட எபிலிட்டி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த வஸ்துவால தான். வாச்சோக வாச்சம். இன் எவ்ரி வேர்ட், இன் எவ்ரி whenever I utter a word, அதுக்கு பின்னாடி ஓகே பின்னாடி சொல்லக்கூடாது, it's happening only because of that vastu's presence. The revealing is because of that vastu. So வாக் அப்படின்னு இங்க நம்ம பாக்குறோம். வாச்சோக வாச்சம். வாக்குனா கர்மேந்திரிக்க குறிக்கிறது. வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். Because of which my feet walks, because of which my feet is feet. கால் காலாக இருப்பதும் கை கையாக இருப்பதும் அப்படின்னா என்ன, கால் தன் ஃபங்க்ஷனை பண்றதும் கை தன் ஃபங்க்ஷனை பண்றதும் இது எல்லாமே அந்த வஸ்துவானதான். அண்ட் தட் வஸ்து இஸ் பிராணஸ்ய பிராணஹ. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். If you have any doubts you can ask me. If it is clear you please tell me it is clear. ஏன்னா போக போக ஒவ்வொரு வருஷத்துலயும் அதை இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவார்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா புரியும். இப்போ கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட it will become clear as you as the other words are also verses or mantras are also explained. Okay, it's okay, clear இருக்கு மேம். ஓகே, Yes, okay. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஈஜா ஆ நைட்